हरिः ओम रामाय रामभद्राय रामचंद्राय पेदशे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः 23/4/2026 வியாழக்கிழமை. நாள் முழுவதும் சப்தமி திதி, நாள் முழுவதும் புனர்வசு நட்சத்திரம். நல்ல நேரம் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற கணக்கில் உள்ளது. சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைய தினம் கங்கா சப்தமி, அதாவது சப்தமி, இன்றைய வளர்பிறை சப்தமி. அந்த சப்தமிக்கு பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா சப்தமி அப்படின்னு நமக்கு பெயர் கொடுத்துருக்காங்க இந்த சப்தமிக்கு. அதுவும் விசேஷமான நம்ம இந்த சப்தமி திதி புனர்பூச நட்சத்திரத்தோடு வருது. இது ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரமாகவும் இந்த திதியாகவும் இருக்கிறதுனால என்ன வழிபாடு இதுக்கு மேற்கொள்ளலாம் அப்படின்னா, முதல் எடுத்தவுடனே முருகப்பெருமான் வழிபாடு. வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்பவே விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும். புனர்பூச நட்சத்திரமாகவும் இருக்குது. சப்தமி திதி மற்றும் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால ராமபிரான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, ராமபிரான் வழிபாட்டுக்கு வியாழக்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும் இருக்கிறதுனால யார் யாருக்குன்னா குழந்தை பேர் இல்லாதவங்க நாளைய தினம் ராமபிரானை வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை நம்ம எடுத்துக்கணும். அதனால் யார் ஒருவர் நாளைய தினம் முருகப்பெருமானையும் ராமபிரானையும் வழிபாடுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு குழந்தை பேர் பிராப்திக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடியேன் அரவிந்த் ஐயங்கார், ஜோதிட சாம்ராட். நன்றி, நமஸ்காரங்கள்.